அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கி நம்ம தமிழ் தஜ்வீத் சேனலில் நம்ம பாடம் 22 சுக்குன் பெற்ற மீமுடைய சட்டம் பார்க்க போகிறோம். நம்ம பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் வகுப்புகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பாடம் சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வகுப்புகளை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் வகுப்புகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம இதுக்கு முன்னாடி இஹ்ஃபா இல்ஹார்னு 2 சட்டம் பார்த்தோம். அதே மாதிரி இதுகாம்னு ஒரு சட்டம் இருக்குது, அது அடுத்த பாடத்தில் வருது. ஆனால் இந்த பாடத்தில் இதுகாமுடைய எழுத்துக்களில் மீம்னு ஒரு எழுத்து இருக்குது. அந்த சுக்குன் பெற்ற மீமுக்கு பின்னாடி மீம் வந்துச்சுன்னா எப்படி ஓதணும் அப்படின்றத இந்த பாடத்தில் முன்னாடியே கொடுத்துருக்காங்க. அதனால் இதுகாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னென்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது இல்லையா, அதுக்காக நான் முன்னாடியே சொல்கிறேன். இல்ஹார் இஹ்ஃபா மாதிரி இதுகாமும் ஒரு சட்டம் தான். அது என்ன சட்டம்ன்றதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போது நம்ம இந்த பாடம் 22 எப்படி ஓதுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பாடம் 22 சுக்குன் பெற்ற மீமுடைய சட்டம். மொத்தம் 3 சட்டம் இருக்குது. இதுகாம் ஷஃபவி, அப்புறம் இஹ்ஃபா ஷஃபவி, அதுக்கப்புறம் இல்ஹார் ஷஃபவி. நம்ம முதல்ல பார்க்க போகிறது இதுகாம் ஷஃபவி. இதுகாம் ஷஃபவி சுக்குன் பெற்ற மீமிற்கு பின்னால் இன்னொரு மீம் வருமையானால் 2 மீம்களையும் ஒன்றாக சேர்த்து குன்னா செய்து உச்சரிக்க வேண்டும். அது எப்படின்னு பார்க்கலாம். இதுகாம் ஷஃபவி, இப்போ இங்கே பாருங்கள், இங்கே சுக்குன் பெற்ற மீமுக்கு பின்னாடி இன்னொரு மீம் வந்திருக்கு. அது 2 மீமையும் சேர்த்து நம்ம குன்னா செஞ்சு ஓதணும். இன்னொன்று மீமுக்கு மேலே ஷத்து வந்திருக்கு. மீமுக்கு மேலே ஷத்து வந்தாலும் நூனுக்கு மேலே ஷத்து வந்தாலும் நம்ம குன்னா செஞ்சு ஓதணும். அதனால் இது எப்படி ஓதணும்னா இலைக்கும் முர்சலூன் அப்படின்னு குன்னா செஞ்சு ஓதணும். இலைக்கும் முர்சலூன். அடுத்த வார்த்தை லஹும் மா யஷாஊன். இங்கேயும் சுக்குன் பெற்ற மீமுக்கு பின்னாடி மீம் வந்திருக்கு, மீம் மேலே ஷத்து வந்திருக்கு. அதே மாதிரி இந்த பெரிய மத்தை 7 அலிஃப்க்கு நீட்டி ஓதணும். லஹும் மா யஷாஊன் அப்படி ஓதணும். அடுத்து ஃபீ குலூபிஹிம் மரதுன். ஃபீ குலூபிஹிம் மரதுன். இங்கேயும் சுக்குன் பெற்ற மீம் பின்னாடி மீம் வந்திருக்கு, மீம் மேலே ஷத்து வந்திருக்கு. அதனால் குன்னா செஞ்சு ஓதணும். ஃபீ குலூபிஹிம் மரதுன் ஃபஹும் முஅரிதூன். ஃபஹும் முஅரிதூன். அடுத்து இஹ்ஃபா ஷஃபவி. சுக்குன் பெற்ற மீமிற்கு பின் பா வருமேயானால் குன்னாவுடன் இஹ்ஃபா, அதாவது மீமின் சப்தத்தை மூக்கில் மறைத்து செய்து உச்சரிக்க வேண்டும். அது எப்படின்னு பார்க்கலாம். இஹ்ஃபா ஷஃபவி. இப்போ இங்கே முதல் எக்ஸாம்பிள் பாருங்கள். இங்கே சுக்குன் பெற்ற மீமுக்கு பின்னாடி பா வந்திருக்கு. அப்போ இந்த பா மீமுடைய சப்தத்தை இந்த பா கூட சேர்த்து குன்னா செஞ்சு நம்ம ஓதணும். இங்கே மீமுக்கு பின்னாடி பாவோடு சேர்த்து குன்னா செஞ்சு ஓதணும். அதே மாதிரி நூன் மேலே தஷ்ஜீத் வந்திருக்கு, அதையும் நம்ம குன்னா செஞ்சு ஓதணும். இன்ன ரப்பஹும் பிஹிம். இன்ன ரப்பஹும் பிஹிம் அப்படின்னு ஓதணும். இங்கேயும் சுக்குன் பெற்ற மீமுக்கு பின்னாடி பா வந்திருக்கு. அப்போ இதையும் நம்ம குன்னா செஞ்சு ஓதணும். தர்மீஹிம் பிஹிஜாரத்தின். தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் அப்படின்னு ஓதணும். அடுத்து வமாஹும் பிமுஅ்மினீன். வமாஹும் பிமுஅ்மினீன். ஹம்ஸா மேலே சுக்குன் வந்திருக்கு, அதனால் அதை அசைச்சு உச்சரிக்கணும். அடுத்து ஃபபஷ்ஷிர்ஹும் பிஅஸாபின். ஃபபஷ்ஷிர்ஹும் பிஅஸாபின். அடுத்து இல்ஹார் ஷஃபவி. சுக்கூன் பெற்ற மீமிற்கு பின்னால் பா மீம் இந்த 2 எழுத்துக்கள் அல்லாத வேறு ஏதேனும் எழுத்துக்கள், குறிப்பாக வாவ் யா காஃப் வருமேயானால் மீமை வெளிப்படுத்தி, அதாவது குன்னா செய்யாமல் உச்சரிக்கணும். இல்ஹார் ஷஃபவி, இங்கே நம்ம குன்னா செய்யாமல் மீமை வெளிப்படுத்தி உச்சரிக்கணும். ஹும் ஃபீஹா. ஹும் ஃபீஹா. லக்கும் தீனுக்கும்.
லக்கும் தீனுக்கும். லம் யல்பசூ, லம் யல்பசூ. அம் லம் துன்சிர்ஹும். இங்கே சுக்குன் பெற்ற மீமுக்கு பின்னாடி தா வந்திருக்கு, ஆனால் வெளிப்படுத்தி மீமை வெளிப்படுத்தி ஓதணும். ஆனால் சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னாடி தால் வந்திருக்கு, அங்கே வந்து நம்ம குன்னா செஞ்சு ஓதணும். அம் லம் துன்சிர்ஹும் அப்படி ஓதணும். லஹும் அஜ்ருன், லஹும் அஜ்ருன். அல்ஹம்துலில்லா. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சுக்கூன் பெற்ற மீமுடைய சட்டம் வந்து ரொம்ப ஈஸியானது. சுக்கூன் பெற்ற மீமுக்கு பின்னாடி பா மீம் இந்த 2 எழுத்து வந்தால் நம்ம குன்னா செய்யணும் அப்படின்றத மட்டும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிட்டா போதும். சுக்கூன் பெற்ற நூனுக்கு பின்னாடி தான் வந்து குன்னா செய்கிற எழுத்துக்கள் வந்து நிறைய வரும். ஆனால் சுக்கூன் பெற்ற மீமுக்கு அப்படி கிடையாது, 2 எழுத்து தான். அதனால் வந்து இந்த பாடத்தை வந்து வீட்டில் நல்லா ரிவைஸ் பண்ணி பாருங்கள். இந்த பாடத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.